ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. 8th பே கமிஷன், அதாவது 8வது ஊதியக்குழு 2026 இன்னைக்கு தேதிக்கு என்ன நிலவரம் அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். அதாவது சம்பள கட்டமைப்பு, ஊதிய உயர்வு, நிலுவைத் தொகை குறித்த எல்லா விளக்கங்களும், அதாவது உங்களுக்கு நிலுவைத் தொகை எப்போ வரும், இந்த 8th பே கமிஷன் எப்போ நடைமுறைக்கு வரும், பேசிக் சேலரி 69,000 ஸ்டார்டிங்கில் வேணும் மத்திய அரசு ஊழியர்களுக்குன்னு கேட்டிருக்காங்க, அது என்ன நிலவரம், அதே மாதிரி ஊழியர் சங்கங்கள் என்னென்ன கோரிக்கைகள் வச்சுருக்காங்க, அது நிறைவேற்றப்படுமா இல்லையா அப்படிங்கிற A to Z டீட்டெயில்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் உங்களுக்கு எவ்வளோ ஊதிய உயர்வு வரும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊதிய குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் அடுத்த 10 ஆண்டுக்கான தனது ஊழியர் மற்றும் ஓய்வூதியர்களின் ஊதியத்தை மத்திய அரசு நிர்ணயிக்கிறது. அதாவது 10 வருடங்களுக்கு மத்திய அரசு ஊழியர்களுக்கான அடுத்த 10 வருடங்களுக்கான சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, அதே மாதிரி ஓய்வூதியம், இது எல்லாமே உயர்த்துறதுக்கான பணிகள் தீவிரமாக போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ 8வது ஊதிய குழு 2026 இந்த நடைமுறை தேதிக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மத்திய அரசு ஊழியர்களுக்கான புதிய சம்பள கட்டமைப்பு குறித்த தங்களது கோரிக்கைகளை ஊழியர் சங்கங்கள் 8வது மத்திய ஊதிய குழுவிடம் 8வது CPCன்னு சொல்லுவாங்க, அதில் சமர்ப்பிச்சிருக்காங்க. கடந்த ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடியால் அமைக்கப்பட்ட இந்த ஆணையம் சம்பளங்கள், படிகள் மற்றும் ஓய்வூதியங்களில் எவ்வாறு மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்பது குறித்து தற்போது அரசுக்கு பரிந்துரைகளை வழங்கும். நேரலை நிகழ்வுகளை பின்தொடர்வோம். ஸோ இதில் இன்னும் கண்டினியூட்டாக, அதாவது கடந்த 2025 வருடம் பார்த்தீங்கன்னா இந்த 8th பே கமிஷன் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான ப்ராசஸ் நவம்பர் 2025 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4-5 மாதங்கள் ஆச்சு. இதோட ப்ராசஸ் எல்லாமே அதிதீவிரமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ சம்பள உயர்வுகள் ஒருமுறை ஒப்புதல் அளிக்கப்பட்டால் ஜனவரி 1, 2026 முதல் அமலுக்கு வரும். இதன் பொருள் ஜனவரி 2026க்கும் முடிவு எடுக்கப்படும் தேதிக்கும் இடைப்பட்ட மாதங்களுக்கான நிலுவைச் சம்பளத்தை ஊழியர்கள் பெறுவார்கள் அப்படிங்கிறதா. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 8th பே கமிஷன் எப்போருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜனவரி 1, 2026 ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனால் அதுக்கான ஊதிய உயர்வு, அதுக்கான பென்ஷன் ரிவைஸ்டு, இது எதுவுமே கொடுக்கல. அதுக்காக காலதாமதமாகும். கிட்டத்தட்ட 18 மாதங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கான ரிவைஸ் பண்ண சேலரி, ரிவைஸ் பண்ண பென்ஷன், அதே மாதிரி அதர் அலவன்சஸ், இது எல்லாமே வரும். ஓகேங்களா? அதுக்கு இடைப்பட்ட காலங்கள் இருக்குல்ல, அதில் எவ்வளோ மாதம் டிலே ஆகுதோ அதுக்கு எல்லாமே நிலுவைத் தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஊதிய குழு உண்மையில் எதை மாற்றுறது? இந்த 10 வருஷத்துக்கு ஒரு வரக்கூடிய ஊதிய குழு எதை மெயினாக மாற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை ஊதியத்தை திருத்திக்கிறது. ஒவ்வொரு மத்திய அரசு ஊழியரோட அடிப்படை ஊதியம், பேசிக் சேலரி, அதை ரிவைஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊதிய அட்டவணை, சம்பள கட்டமைப்பை மறுவடிவமைக்கிறது. அதாவது பொருளாதார சூழலில் இப்போ என்ன சம்பளம் இவங்களுக்கு கொடுக்கணும், ஊதிய அட்டவணை என்ன அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணி மறுவடிவமைக்கப்பட்ட சம்பளமாக உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் மறுவேலை கொடுப்பனவுகள் மற்றும் ஓய்வூதிய சூத்திரம், இது எல்லாமே இருக்கும். அதாவது அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே ரிவைஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓய்வூதியத்திலையும் ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஊதிய குழுவில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் அப்டேட்டாக அவங்களுக்கு ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, பென்ஷன் உயர்வு அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியது தான் இந்த ஊதிய குழு. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னும் மெயினாக பார்க்கும்போது அகவிலைப்படி, வீட்டு வாடகைப்படி, போக்குவரத்துப்படி, ஓய்வூதியம் ஆகிய மற்ற அனைத்தும் திருத்தப்பட்ட அடிப்படை ஊதியத்தின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளன. அதாவது உங்களுடைய பேசிக் சேலரி ஹைக் ஆகுது அப்படிங்கிற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக அகவிலைப்படி, DA, வீட்டு வாடகைப்படி, HRA, போக்குவரத்துப்படி, TA, டிராவலிங் அலவன்சஸ், ஓய்வூதியம், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஹைக் ஆகும். ஸோ இது எல்லாத்துக்காக தான் மத்திய அரசு ஊழியர்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட வருடக்கணக்கா அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த 8th பே கமிஷனில் மிக முக்கியமான சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருத்தும் காரணி அப்படின்னு சொல்லுவாங்க, பொருத்துதல் காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். பொருத்தற் காரணி என்பது புதிய அடிப்படை ஊதியத்தை கணக்கிடுவதற்கான தற்போதைய அடிப்படை ஊதியத்துடன் பயன்படுத்தப்படும் ஒரு பெருக்கியாகும். அதாவது இந்த பொருளாதார சூழலில் எவ்வளவு சம்பளம் எந்த கேட்டகரிகளுக்கு கொடுத்தா கரெக்டாக அவங்க சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிறத கணிக்கக்கூடிய ஒரு காரணி தான் பார்த்தீங்கன்னா பொருத்துதல் காரணி. இதை ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஊதிய ஆணையம் பொருத்துதல் காரணி எவ்வளோ வச்சுருந்தாங்க, குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். 7வது CPC 2016 நடந்துச்சு. அதாவது 7th பே கமிஷன் கடைசியாக 2016 10 வருடங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. அதில் பொருத்துதல் காரணி என்னவா இருந்துச்சு அப்படின்னா 2.57 இருந்துச்சு. அப்போது
குறைந்தபட்ச மத்திய அரசு ஊழியராக இருக்கீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாயாக இருந்துச்சு. இப்போது 8வது மத்திய ஊதிய குழுவுக்கு என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருத்துதல் காரணி ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து 3.83 வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது குறைந்தபட்ச சம்பளம் 69,000 இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இப்போ நம்ம எல்லாத்துக்குமே பார்க்கும்போது அது வந்து ஹையஸ்ட் அமௌண்ட்டாக இருக்கும். பட் இருந்தாலும் ஊழியர் சங்கங்கள் அந்த அமௌண்ட்டை கொடுத்தா தான் ஓரளவுக்கு ஈடுகட்ட முடியும் இந்த பொருளாதார சூழல் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஸோ இதை இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். மத்திய அரசு ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதான அமைப்பான தேசிய மன்றம் கூட்டு ஆலோசனை குழு NCJCM அப்படின்னு சொல்லுவாங்க 3.83 என்ற பொருத்துதல் காரணி குறித்த முன்வழிவை சமர்ப்பிச்சிருக்காங்க. இது இறுதியானதல்ல, இது ஒரு கோரிக்கை மட்டுமே. உண்மையான எண்ணிக்கையை அரசாங்கமே முடிவு செய்யும். அதாவது இவ்வளவு 3.83 ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அடிப்படையில் 69,000 அடிப்படை சம்பளம் வேணும்னு சொல்லி ஊழியர் சங்கங்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ இதை இன்னும் கவர்மெண்ட் ஃபைனல் பண்ணாமல் இருக்காங்க. ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் தான் எவ்வளவு அப்படிங்கிறது தெரியும். ஸோ நீங்கள் அரசு ஊழியராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவு ஸ்டார்டிங் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா குறைந்தபட்ச ஊதியமாக ரூ 69,000 ஏன் கோரப்படுகிறது? அதாவது ஸ்டார்டிங் சேலரி 69,000 கேட்குறாங்க, ஏன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஊழியர் பிரதிநிதிகள் முன்வைக்கும் தர்க்கம் இதோ. அதாவது 2016 ஆண்டு முதல் பணவீக்கம் உண்மையான வருமானத்தை அறித்துவிட்டது. வீட்டு வசதி, கல்வி, சுகாதார செலவுகள் கடுமையாக உயர்ந்துள்ளன. DA 50% தாண்டியுள்ளது. இது செலவு நெருக்கடிகளை காட்டுகிறது. சம்பளம் தற்போதைய வாழ்க்கை தரத்தை பிரதிபலிக்க வேண்டும். 2016 ஆண்டு அளவுகோல்களை அல்ல. அவர்களின் சூத்திரம் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியத்தை ரூபாய் 18,000 69,000 உயர்த்துகிறது. அரசாங்கம் இதற்கு ஒப்புக்கொள்கிறதா என்பது வேறு விஷயம். அதாவது மெயினாக பார்க்க போகும்போது இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலில் பணவீக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஸோ இப்போ வீட்டு வசதி, கல்வி, சுகாதார செலவுகள் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே ஹைக்காக இருக்குது. அதே மாதிரி DA 50% வந்து தாண்டிடுச்சு. ஸோ இந்த ஒரு பொருளாதார செலவு நெருக்கடிகளை சமாளிக்கிறதுக்கு இந்த சேலரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2016 ஈக்குவலண்ட் அந்த அளவுகோல்கள் வந்து ஒப்பிடாம இப்போ இந்த பொருளாதார சூழலுக்கு 10 வருஷம் கழிச்சு இப்போ இதை கொடுத்தாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஊழியர் சங்கங்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் உங்கள் புதிய சம்பளம் எவ்வாறு கணக்கிடப்படும்? ஓகேங்களா? நீங்கள் வந்து அரசு ஊழியராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சம்பளம் வந்து எவ்வாறு கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்கிறேன். 8வது ஊதிய குழு அமல்படுத்தப்பட்டவுடன் சம்பளம் பின்வருமாறு கட்டமைக்கப்படும். ஓகேங்களா? உங்களுடைய பழைய அடிப்படை சம்பளம் இன்டூ பொருத்த காரணி, அதாவது பொருத்தல் காரணி வந்து என்னன்னா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அடிப்படையில் கணக்கிடுவாங்க. 1.8 மினிமம். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 வச்சுக்கலாம். இவங்களோட கோரிக்கை வந்து 3.33 மேலே போகுது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் 1.8 மேக்ஸிமம் 3.5 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜாக கடந்த 10 வருடத்துக்கு முன்னாடி 2.57 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபைனலாக மத்திய அரசு வந்து என்ன ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் கொடுக்குறாங்களோ அதன் அடிப்படையில் நீங்கள் கணக்கிட்டுக்கலாம். பழைய சம்பளம் இன்ட்டு ஆவரேஜாக கடந்த 10 வருடங்களுக்கு முன்னாடியே கொடுத்ததை வச்சுக்கலாம். 2.57 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுடைய புதிய சம்பளம் வந்து கணக்கிடப்படும். ஓகேங்களா? இப்போது பிறகு நீங்கள் என்னென்ன சேர்த்துக்கணும் அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகவிலைப்படி DA, வீட்டு வாடகைப்படி HRA, போக்குவரத்து படி TA, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கணும். அதுவுமே எல்லாமே ஆல்ரெடி கொடுத்ததுலேருந்து உயரும். இதனால் தான் பொருத்துதல் காரணியில் ஏற்படும் ஒரு சிறிய மாற்றம் கூட கையில் கிடைக்கும் சம்பளத்தில் ஒரு பெரிய உயர்வுக்கு வழிவகுக்கிறது. அதாவது அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரில் கடந்த வருடம் இருந்ததை விட கொஞ்சம் அதிகமாக 2.70, 2.80, 3 அப்படின்னு ஹைக் ஆகும்போது உங்களுடைய சம்பளம் ரொம்பவே உயரும். அதே மாதிரி கடந்த 10 வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்த 2.57 அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரே கொடுத்தாலும் உங்களுடைய ஊதிய உயர்வை கிட்டத்தட்ட பேசிக் சேலரி 18,000 இருந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 33,000 42,000 வரைக்கும் உயரத்துக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஆவரேஜ் 2.50 அப்படின்னு கணக்கிடும் போது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு மேலே வந்து எங்களுக்கு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வேணும் அப்படின்னு சொல்லி ஊழியர் சங்கங்கள் குறிப்பிடுறாங்க. அதன் அடிப்படையில் கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக 50,000 மேலே உங்களுடைய பேசிக் சேலரி வந்து போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இப்போது அகவிலைப்படி DA இதற்கு என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகவிலைப்படி தற்போது அடிப்படை ஊதியத்தில் ஏறக்குறைய 60% உள்ளது. கடந்த கால ஆணையங்களில் திருத்தத்திற்கு முன் அகவிலைப்படி அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கப்பட்டிருந்தது. அது மீண்டும் நடந்தால் புதிய அடிப்படை ஏற்கனவே TA தாக்கத்தை உள்ளடக்கி இருக்கும். புதிய TA சுழற்சி 0 தொடங்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ TA வந்து இதில் என்ன ரிவைஸ் ஆகி வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு
நிலுவைத் தொகை ஊழியர்களுக்கு நிலுவை ஊதியம் கிடைக்குமா? அதாவது நிலுவைத் தொகை அப்படின்னு பார்க்கும்போது ஊழியர்களுக்கு இந்த டேஸ் டிலே ஆகி போகுதல், இவ்வளோ மாதங்கள் போகுதல், இதுக்கு நிலுவைத் தொகை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா ஆம். ஆணையத்தின் பரிந்துரைகள் ஜனவரி 1, 2026க்கு பிறகு செயல்படுத்தப்பட்டால், உதாரணமாக 2027ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டால் ஊழியர்கள் 18 முதல் 24 மாதங்களுக்கான நிலுவைத் தொகையை பெறக்கூடும். இதனால்தான் ஊதிய கமிஷன் ஆண்டுகள் நிதி ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றன. அதாவது 18 மாதங்கள் காலக்கெடு அப்படின்னு எடுத்துக்கும் போது கிட்டத்தட்ட 2027 தான் இந்த சம்பளம், பென்ஷன் இது எல்லாமே ரிவைஸ் ஆகி வரும். அதுக்கு இடைப்பட்ட மாதங்கள் ஜனவரி 1, 2026 ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து எவ்வளவு மாதம் டிலே ஆகுதோ அதுக்கான நிலுவைத் தொகை கம்பல்சரி மத்திய அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 8வது மத்திய ஊதிய குழுவின் முன் வைக்கப்பட்ட முக்கிய கோரிக்கைகள். ஸோ இந்த ஊழியர் சங்கங்கள்லாம் முக்கியமான கோரிக்கைகள் வச்சிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன். மெயினாக வந்து அந்த 69,000 சம்பளம் உயர்வு மட்டும்தான் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் இன்னும் என்னென்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் வந்து ரூபாய் 69,000 இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க கோரிக்கையை வச்சுருந்தாங்க. அடுத்து பொருத்துதல் காரணி 3.83 இருக்கணும் அப்படின்னு கோரிக்கையை வச்சுருக்காங்க. இது கடந்த 10 வருடங்கள் முன்னாடி 2.57 மத்திய அரசால் வழங்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த ஒரு தருணத்தில் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி ஆண்டு ஊதிய உயர்வு 6% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டு வாடகைப்படி குறைந்தபட்ச வரம்பு 30%. ஓய்வூதியம் கடைசியாக பெற்ற ஊதியத்தில் 67% இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப ஓய்வூதியம் 50%. பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஓபிஎஸ்ஐ மீட்டமைத்தல். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஊழியர் சங்கங்கள் கோரிக்கையை வச்சிருக்காங்க. இவை அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனால் இவை பேச்சுவார்த்தைகளுக்கான அடித்தளத்தை அமைக்கின்றன. அதாவது இவங்களுடைய கவர்மெண்ட்டில் இருக்கவங்க ஒரு சிலருக்கெல்லாம் இது பார்த்தாவே தெரியும், இவ்வளவு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்காக இருக்கும். ஆனால் இது எல்லாமே ஏற்றுக்கொள்ளுவாங்களா அப்படின்னா அது டவுட்டு தான். ஏற்றுக்கொள்ளாமல் விட்டாலும் இது வந்து அந்த டிஸ்கஷன் பண்ணும்போது எவ்வளோ ரிவைஸ் பண்ணி சம்பளம் கொடுக்கலாம், அதே மாதிரி அதர் அலவன்சஸ் என்னென்ன பண்ணலாம், பென்ஷன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டிஸ்கஷனும் பண்ணும்போது இந்த கோரிக்கைகள் வந்து அவங்களுக்கு ஒரு அடித்தளமே அமைச்சு இப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு டிஸ்கஷனாக போகும் அப்படிங்கிறது இந்த ஒரு தருணத்தில் முக்கியமானது. அடுத்தது ஓய்வூதியர்களுக்கு இதன் பொருள் என்ன? ஓய்வூதியர்களுக்கு இதில் மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓய்வூதியம் கடைசியாக பெற்ற அடிப்படை சம்பளத்துடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. அடிப்படை சம்பளம் திடீரென உயர்ந்தால் ஓய்வூதியம் தானாகவே உயர்கிறது. குடும்ப ஓய்வூதியமும் அதிகரிக்கிறது. ஓய்வூதியத்திற்கான அகவிலைப்படி தொடர்கிறது. ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வுகளை விட ஊதிய கமிஷன்கள் பெரும்பாலும் அதிக பயனளிக்கின்றன. ஸோ இப்போது ஓய்வூதியதாரர்களுக்கு அவங்களுடைய பழைய ஓய்வூதியம் கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்ட் ஓய்வூதியம் அப்படிங்கிறது வரும். ஸோ அதுக்காக நிறைய கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் தான் நிறைய பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை தான் அதிகமாக முன்மொழிஞ்சிட்டு இருக்காங்க. அதை வந்து எங்களுக்கு மறுபடியும் ஓபிஎஸ்ஸே வந்து பண்ணி கொடுங்க, புதிய ஓய்வூதிய விதிகள் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து மத்திய அரசால் வந்து கவனிக்கப்பட்டுட்டு வருது. ஓபிஎஸ்ஸே வந்துச்சு அப்படின்னா அதுவும் ஓய்வூதியர்களுக்கு பெரிய அப்டேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓய்வூதியர்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டமேட்டிக்காக பண்ணிட்டாங்க. நீங்கள் வித்தின் மினிட்ஸில் உங்களுடைய ஃபோன்லேயோ கம்ப்யூட்டர்லையோ லேப்டாப்லேயோ உங்களுடைய அனைத்து ஓய்வூதிய டீட்டெயில்ஸும் இமீடியட்டாக தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஓய்வூதியம் வருது அப்படின்னா வந்த உடனே உங்களுக்கு மெசேஜும் அனுப்பிச்சிடுவாங்க பேங்க்லேருந்து, இவ்வளோ ஓய்வூதியம் இருக்குது, இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, உங்களுடைய பேலன்ஸ் இவ்வளோ அப்படின்னு சொல்லி A to Z டீட்டெயில்ஸ் வந்து அந்தந்த கஸ்டமருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அதிரடியாக உத்தரவு விட்டுருக்காங்க. அடுத்ததாக எதிர்பார்க்கப்படும் காலவரிசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான காலவரிசை அப்படின்னு பார்க்கும்போது மேடை காலவரிசை 2 சொல்கிறேன். இதுக்கான ஆணையம் 8th பே கமிஷனுக்கு ஆணையம் அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 ஸ்டார்டிங்கில் ஜனவரியிலேயே பண்ணாங்க. அடுத்து தொழிற்சங்கங்களோட கலந்தாலோசனைகள் வந்து இன்னுமே தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ணாங்க, இப்போவும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இதுக்கப்புறமும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அறிக்கை சமர்ப்பிப்பு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 2027 தான் இந்த அறிக்கையை வந்து சமர்ப்பிப்பாங்க. நடைமுறைக்கு வரும் தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2026 ஆல்ரெடி நடைமுறைக்கு வந்துருச்சு. நிலுவைத் தொகை செலுத்துதல் வந்து செயல்படுத்திய பிறகு இந்த 8th பே கமிஷன் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கான அமௌண்ட் வரும்போது இந்த நிலுவைத் தொகையை வந்து செலுத்துவாங்க. ஓகேங்களா? அடுத்தது யதார்த்த நிலை சாத்தியமானது மற்றும் கோரப்படுவது. ஸோ இப்போது எல்லாமே, அதாவது கோரிக்கைகள் என்னென்ன வச்சாங்க, கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க, கடந்த 7th பே கமிஷனில் என்ன நடந்துச்சு, அதே மாதிரி அதில் எவ்வளோ ஃபிட்மென்ட் ஃபேக்டர் இருந்துச்சு, இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் எவ்வளோ சம்பள உயர்வு இருக்கும், அதே மாதிரி அதர் அலவன்சஸ் எவ்வளோ உயரும், ஓய்வூதியர்களுக்கு என்னென்ன அப்டேட் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்தோம். இப்போது இந்த சூழலில் யதார்த்தமான நிலை என்ன அப்படின்னு பார்ப்போம். என்ன தேவை, சாத்தியமான விளைவு என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொருத்துதல் காரணி 3.83 கோரிக்கை வச்சுருக்காங்க.
குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதாவது 3.83 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் உங்களுக்கு ஊதிய உயர்வு அப்படிங்கிறது டவுட் தான், அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் 69,000 கேட்டிருக்காங்க. இது வந்து குறைவாக நிலை பெறலாம். 69,000 பேசிக் சேலரி அப்படிங்கிறது டவுட் தான், அதை விட கம்மியாக தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 6% ஆண்டு ஊதிய உயர்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிச்சயமற்றது. 6% ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஊதிய உயர்வு அப்படிங்கிறது டவுட் தான், அது நிச்சயமாக சொல்ல முடியாது. ஓபிஎஸ் மீட்டமைப்பு மிகவும் சாத்தியமில்லை. அதாவது ஓபிஎஸ் மறுபடியும் மீட்டமைச்சு ஓல்டு பென்ஷன் ஸ்கீமே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான கோரிக்கைகள் ரொம்பவே வலுத்திருக்கு. அதை டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க மத்திய அரசு. ஆனால் அதிகாரப்பூர்வமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலை. ஸோ அது இப்போதைக்கு சாத்தியம் இல்லாமல் தான் இருக்குது. உயர் ஹெச்ஆர்ஏ அடுக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தியமான திருத்தம். ஸோ இந்த உயர் ஹெச்ஆர்ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாத்தியமான திருத்தமாக தான் இப்போதைக்கு இருக்குது. இப்போ அரசு ஊழியர் நலனையும் நிதிச்சுமையும் சமநிலைப்படுத்த முயற்சிக்கும். ஓகேங்களா. அரசு பார்த்தீங்கன்னா ஊழியர் நலனையும் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி இந்தியாவோட நிதிச்சுமையும் சமநிலைப்படுத்தணும். இதுக்கான ஒரு முடிவை தான் எடுப்பாங்க. இவ்வளவு பென்ஷனு, டிஏ, அதர் அலவன்சஸ், அதே மாதிரி சேலரி, இந்த மாதிரி எல்லா ரிவைஸ்லையுமே நிதிச்சுமையும் கணக்கில் வச்சுட்டு ஊழியர் நலனையும் திங்க் பண்ணிட்டு தான் இதில் ஃபைனலைசேஷன் பண்ணுவாங்க. கோரிக்கை தீவிரமாக உள்ளது. ஏன் அப்படின்னா ஏப்ரல் மாத இறுதியில் அல்லது மே மாத தொடக்கத்தில் அறிவிக்கப்பட உள்ள இறுதி விருது தொகை மிகவும் நிதானமானதாக இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு முதல் சம்பளம் மற்றும் ஓய்வூதியங்களில் ஒரு குறிப்பிடத்தக்க உயர்வு வரவிருக்கிறது. அதாவது எப்போ வந்தாலும் சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 மாதங்கள், 10 மாதங்கள், ஏன் 20 மாதங்களே எடுத்து 2027ஓட கடைசிக்கு போய் அந்த சம்பளத்தை கொடுத்தாலும் நிலுவைத் தொகை அப்படிங்கிறது ஓரளவுக்கு உயர்ந்து இந்த ஜனவரி 2026 உங்களுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே ஆகி அதோட நிலுவைத் தொகை, அதுபோக எவ்வளவு சம்பளம் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் உயர்த்தி தராங்களோ, எவ்வளவு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் ஓய்வூதியம் கிடைக்குதோ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிவைஸ் ஆகி கிடைக்கும் போது உங்களுக்கான நிலுவைத் தொகையும் கம்பல்சரி கிடைக்கும். அப்படிங்கிறது இந்த ஒரு சமயத்தில் முக்கியமானது. இன்னைக்கு தேதிக்கு இந்த 8th பே கமிஷனில் என்ன நிலவரம் அப்படிங்கிற A to Z டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் சேரும்.